கார்த்திகை தீபம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் தீபா. தயவு செய்து எல்லாரும் நம்புங்கன்னு நடிக்கிறாங்க ரம்யா. ஓ அப்படியா, இருடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகா போறாங்க. போனதும் அந்த மாஸ்க பட்டார்னு இழுத்து தெரியுறாங்க. அமைதியா நின்றுட்டு இருந்த ரம்யா அப்படி தெனாவட்ட எல்லாத்தையும் திமுறா பாக்குறாங்க. அடி பாவி, இவ்வளவு நேரமா தீபாவை நடிச்சு எங்க எல்லாத்தையும் முட்டாளாக்கிட்டியே. தீபா உனக்கு என்னடி பாவம் செஞ்சா? கல்யாண மேடை வரைக்கும் வந்திருக்கிற தீபாவுக்கு இப்படி ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கியே. நல்ல வேலை அம்பிகா மட்டும் வரலைன்னா இன்னும் நாங்க குழப்பத்தோட தான் இருந்திருப்போம். தீபா நீ என்ன மன்னிச்சிடுமா, நீ தான் தீபான்னு எங்களுக்கு தெரியாம ஒரே குழப்பத்தோட இருந்துட்டேங்கிறாங்க அபிராமி. பரவாயில்ல விடுங்க, ரம்யா இப்படி பண்ணுவான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு சமாளிக்கிறாங்க தீபா. எப்படியோ நம்ம பொண்ணு நம்மளுக்கு கிடைச்சிட்டான்னு பெருமூச்சு விடுறாங்க ஜானகி. ஆமா ஜானகி, நியாயம் நம்ம பொண்ணு பக்கம் இருக்கு, அதனாலதான் நியாயம் ஜெயிச்சிருக்குங்கிறாங்க தர்மலிங்கம். அம்பிகா உனக்கு தான் நாங்க தேங்க்ஸ் சொல்லணும், இல்லைன்னா இந்த ஏமாத்துக்காரியை நாங்க கண்டுபிடிச்சிருக்கவே முடியாதுங்கிறாங்க அபிராமி. பரவாயில்ல விடு அபிராமி. அபிராமி நீயும் உன் மருமகளும் ரொம்ப நல்லவங்க, எப்பவுமே நியாயம் உங்க பக்கம் தான் நீங்க ஜெயிப்பீங்க. இவங்க மாதிரி ஆளுங்க எல்லாரும் அவங்க பக்கம் ஜெயிக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனா கடைசி நேரத்துல தோத்து போய் இப்படிதான் அவமானப்பட்டு நிப்பா. சரி சரி, இந்த ரம்யாவை வெளியில துரத்திட்டு கல்யாணத்தை நல்லபடியா நடத்துற வழியை பாருங்கிறாங்க அம்பிகா. என் பையன் கார்த்தி தீபாவோட வாழ்க்கையிலேயே விளையாட பார்த்தேன் உனைய அப்படின்னு சொல்லி அபிராமி அடிக்கிறதுக்கு போறாங்க. கையை இறுக்கி முறுக்கி பிடிக்கிறாங்க ரம்யா. அபிராமியை தள்ளி விட்டுறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா தீபா போய் காப்பாற்ற போகும்போது ரியா துப்பாக்கியோட வந்து நிக்கிறாங்க. யாராவது இவ கிட்ட வந்தீங்க இவளை சுற்றுவேங்கிறாங்க ரியா. ரியா ரம்யா ரெண்டு பேருமே சேர்ந்து தீபாவை வாடி முதல்ல அப்படின்னு வலுக்கட்டாயமா இழுத்துக்கிட்டு போய் காருக்குள்ள தள்ளுறாங்க. தள்ளிட்டு ரம்யா தான் கிட்ட போறாங்க. மனையிலேயே தீபாவை உட்கார வச்சுக்கிட்டே கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கமா இவங்க கார் போனதும் அந்த பக்கமா கார்த்தியோட கார் உள்ள வருது. அபிராமி அப்படியே மயக்கத்துல சரிஞ்சு விழுந்து கிடக்குறாங்க. நாச்சியா எழுந்திரின்னு அருணாச்சலம் பதறி போய் கூப்பிடுறாங்க. அருண் ஆனந்து எல்லாருமே பயந்து போயிருக்காங்க. இந்த பக்கமா கார்த்தியும் உள்ள வந்துட்டாங்க. வந்ததுமே அம்மா கிடக்குற நிலைமையை பார்த்து ஒட்டமா ஓடி வராங்க. அம்மாவுக்கு என்னாச்சுன்னு கேட்குறாங்க கார்த்தி. ரியாவும் ரம்யாவும் தீபாவை கடத்திட்டு போயிட்டாங்கிறாங்க. சரி அம்மாவை பத்திரமா பார்த்துக்காங்க, நான் பார்த்துட்டு வந்துடுறேன்னு கார்த்தி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக காய் நவட்டி எப்படியோ இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தலான்னு பார்த்தோம், ஆனால் எல்லாம் சொதப்பல் ஆயிடுச்சுங்கிறாங்க ரியா. எல்லாமே இவனால தானுங்கிறாங்க ரம்யா. மட்டும் கல்யாண மண்டபத்துக்கு வராமல் இருந்திருந்தா நம்ம திட்டமெல்லாம் சக்ஸஸ் ஆயிருக்கும். கார்த்தி என் கழுத்தில் தாலி கட்டியிருப்பாரு, நானும் மிஸ்ஸஸ் கார்த்தியா இருப்பேன். கடைசி நேரத்தில் காரியத்தை கெடுத்துட்டா. நான் ஒரு தப்பு பண்ணிட்டு கடத்திக்கிட்டு போன கையோட உன் காரியத்தை முடிச்சிருந்தேன்னா நீ கல்யாண மண்டபத்துக்கு வந்து கடைசி நேரத்தில் காரியத்தில் குட்டையை கிளப்பியிருக்க மாட்டீங்களா? என் கல்யாணத்தை நிறுத்தி என்னை கடத்திக்கிட்டு போய் என் கல்யாணத்தையே நிறுத்தினவ நீ. தப்பு செஞ்சது நீ தான். என்னமோ உன் கல்யாணத்தை நான் நிறுத்தின மாதிரி நீ பேசுறேன்னு கேட்குறாங்க தீபா. எவ்வளவு கிரிமினலா நீ பிளான் பண்ணினாலும் இந்த கல்யாணத்தை உன்னால நடத்த முடியாது. கார்த்தி எனக்கு மட்டும்தான் சொந்தம், அவர்கிட்ட உன்னால நெருங்க கூட முடியாதுங்கிறாங்க தீபா. தீபா உனக்கு என்னை பத்தி நல்லா தெரியுமல, ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டுட்டேன்னா அதை அடையாம நான் விடமாட்டேன். அப்படி இருக்கும்போது கார்த்தி மேல ஆசைப்பட்டேன்னா அவரை அடையாம நான் விடமாட்டேன். அதுக்கு தடையா இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, எங்க அப்பாவா இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் சரி, போட்டு தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேங்கிறாங்க ரம்யா. இன்னைக்கு வேணா இந்த கல்யாணம் நடக்கலன்னு நீ சந்தோஷப்படலாம், ஆனா என்னைக்கு இருந்தாலும் இந்த கல்யாணம் லேட்டாகி நடந்தாலும் நடக்கும். கார்த்தியோட ஒய்ஃப் ஆகாம நான் விடமாட்டேன். நீ அப்படி கனவு வேணா கண்டுட்டு இருக்கலாம், ஆனா ஏன் புருஷங்கிட்ட எல்லாம் உன்னோட சித்து விளையாட்டும் சரி, மாறு வேஷம் எவ்வளவு தடவை நீ போட்டு வந்தாலும் சரி, ஏன் புருஷங்கிட்ட உன்னோட வேலையெல்லாம் ஆகாதுங்கிறாங்க தீபா. நீ நினைச்சதெல்லாம் நடக்க போறது இல்ல. பேசாம தாலியை என் கையில கொடுத்துட்டு இங்கிருந்து மரியாதையா ஓடி போயிரு, இல்லைன்னா என் வீட்டுக்காரர் உன்னை சும்மா விட மாட்டாங்கன்னு மிரட்டுறாங்க தீபா. நீ கேட்டதையும் இந்த தாலி உன் கையில கொடுக்கறக்கா நான் எடுத்துட்டு வந்தேன். இது இனிமே உன் கழுத்துல ஏறாது. இந்த தாலி என் கழுத்துல தான் ஏறணும், அதுக்காகத்தான் நான் எடுத்துட்டு வந்தேன். இந்த தாலியை காட்டி என் கையால நான் கட்ட வைப்பேன் பாருங்கிறாங்க. இந்த ஜோசியர் உங்க அப்பா அம்மா கிட்ட கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க, உங்க பொண்ணு கழுத்துல ஒரு தடவை தான் தாலி ஏறும், அதுக்கப்புறம் இந்த தாலி ஏறாதுன்னு சொன்னாங்க. அதுதானே நடந்ததுன்னு ரம்யா கேட்கறாங்க. என்னடி வளர்ற நீ, வீணால கற்பனை பண்ணிக்கிட்டு இப்படி எல்லாம் சொல்லாத, அப்படியெல்லாம் யாருமே சொல்லலைங்கிறாங்க தீபா. ஜோசியர் எல்லாம் அப்படி சொல்லிடுன்னு எங்க அப்பா அம்மா என்கிட்ட உண்மையை சொல்லிட்டாங்கிறாங்க தீபா. உங்க அப்பா அம்மா கிட்ட ஜோசியர் சொன்னது உண்மை, ஆனா உன்கிட்ட தான் எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டாங்கிறாங்க ரம்யா. விதியே உனக்கு எதிராக இருக்கு, அதனால இந்த தாலி உன் கழுத்துல ஏறாது. என்ன கொஞ்சம் லேட்டா ஏறப்போகுது அவ்வளவுதானுங்கிறாங்க ரம்யா. அப்படி ஒரு கனவு கண்டிருந்தீங்கன்னா நீ அதை மறந்துடு, ஆனா இந்த ஜென்மத்துல அந்த தாலி உன் கழுத்துல ஏறாது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அதுக்கு நான் விடவும் மாட்டேங்கிறாங்க தீபா. சும்மா வாய் சவுண்ட் விடாம பேசாம போய் போலீஸ்ல சரண்டர் ஆயிரு, அதான் உனக்கு நல்லதுங்கிறாங்க. போலீஸ் அப்படி இப்படின்னு சொன்னா பயந்துருவேன் நினைச்சியா? எல்லாத்துக்கும் துணிஞ்சு தாண்டி போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன், நான் உன்னை சும்மா விட போறது இல்லைங்கிறாங்க ரம்யா. என்னடி வெறி பிடிச்ச மாதிரி அடுத்த புருஷனுக்கு இப்படி அலையிற? அதான் எங்க அத்தை உனக்கு ஒரு மாப்பிள்ள பார்த்தாங்கல்ல, கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியதானுங்கிறாங்க. எனக்கு பார்த்த முதல் மாப்பிள்ள கார்த்தி தான். நான் கல்யாணம் இன்ட்ரெஸ்ட்ல இல்லாதனால நான் கார்த்தி அவாய்ட் பண்ணிட்டு நான் ஓகே சொல்லியிருந்தேன்னா கார்த்தி எனக்கு புருஷனா இருப்பாரு. நீ தான் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிருக்கீங்க. ஓட்டிக்கிட்டு வர காருக்கு எடுத்து அப்படியே ஒரு பஸ் ஒன்று வருது. பஸ் குறுக்க வந்ததுமே ரியா காரை ஓட்டி விட்டுறாங்க. ஓட்டி விட்டதுமே ஒரு பள்ளத்துல போய் இறங்கிடுது. இறங்கினதுக்கு அப்புறமா இதுதான் சான்ஸ்னு தீபா ரம்யா கையில இருந்த தாலியை பிடிங்கிட்டு அப்படியே கதவை டோரெல்லாம் டார்னு சாத்திட்டு வெகு வேகமா ஓட்டம் பிடிக்கிறாங்க. ரம்யாவும் விடுவேன்னு தீபா பின்னாடியே ஓடுறாங்க. நில்லடி ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன், சுற்றுவேன்னு துப்பாக்கி எடுத்துட்டு போறாங்க ரம்யா. எல்லாருக்கும் துணிஞ்சு எப்படியும் தப்பிச்சிடலான்னு ஓடிட்டு இருக்காங்க. இந்த பக்கமா கார்த்தியும் தேடிக்கிட்டு வராங்க. தேடிக்கிட்டு கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறமா இனிமேல அவங்களை பிடிக்க முடியலையே, சரி உடனே சரவணன் கிட்ட சொல்ல வேண்டியதான்னு போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்றாங்க. என்னடா இது இந்த நேரம் பார்த்து கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு காரை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்காங்க ரியா. சார் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதா? அந்த ரம்யாவை நாங்க தேடிட்டு இருக்கிறதுனால உங்க கல்யாணத்துக்கு எங்களால வர முடியல, சாரி கேட்கறாங்க சரவணன். கல்யாணம் இன்னும் முடியல சார்ங்கிறாங்க நம்ம கார்த்தி. எது கல்யாணம் முடியலையா? ஏன் சார் கல்யாணம் நடக்கல
நடக்கலையேன்னு கேக்குறாங்க சரவணன். ஆமா, அந்த ரம்யா தீபாவை கடத்திட்டு போயிட்டாங்க, கல்யாணம் நடக்கலைங்கிறாங்க கார்த்தி. தீபாவை கடத்திட்டாங்களா? ரம்யா ரொம்ப மோசமானவங்க போல இருக்குங்கிறாங்க. ஆமா சார், அவங்கள தேடிக்கிட்டு நான் ஒரு ரூட்ல வந்து என் ஒய்ஃபோட நம்பர் கொடுத்துருக்கேன். நான் கீழ்பாக்க ரோட்ல ரொம்ப தூரம் வந்துட்டேன். சரி, உங்க ஒய்ஃபோட நம்பரை கொடுங்க, நான் கண்ட்ரோல் ரூம் கொடுத்துட்டு எல்லா செக் போஸ்ட்டுக்கும் நான் தகவல் அனுப்பிடுறேன். நம்மளை மீறி அவங்க எங்கேயும் போயிட முடியாதுங்கிறாங்க. என் ஒய்ஃபோட உயிருக்கு எந்த ஆபத்து வராதுங்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் வராது, இப்போ தானே தப்பிச்சு போயிருக்காங்க, பார்த்துக்கலாம் விடுங்கிறாங்க சார். கார்த்தி, எனக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு 2 பேரும் ஃபோன் கட் பண்ணுறாங்க. தீபா ஓட வரைக்கும் ஓடி பார்த்தாங்க, மறுபடியும் வசமாக ரம்யா கிட்டே சிக்கிட்டாங்க. ஏ தீபா, நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நான் கடத்திக்கிட்டு போய் ஒரு மண்டபத்தில் கட்டி வச்சேன், அங்கிருந்து நீ தப்பிச்சு வந்துட்டேன். இப்போவும் என்கிட்ட நீ தப்பிக்க முடியாதுன்னு துப்பாக்கியை காட்டுறாங்க ரம்யா. உன்னோட விதி என் கையில தான், மரியாதையை உன் கையில வச்சிருக்கிற தாலியை என்கிட்ட கொடுன்னு கேட்குறாங்க ரம்யா. எதுக்கு என்னோட தாலியை நான் உன்கிட்ட கொடுக்க போறேன், மறுபடியும் என் புருஷன் கையால கொடுத்து அதை அவர் கையால நான் தாலியை கட்டிக்க போறேங்கிறாங்க தீபா. தீபா, நீ என்ன லூசா? மரியாதையை அந்த தாலியை என் கையில கொடுத்துரு, இல்லைன்னா ஷூட் பண்ணிடுவேங்கிறாங்க ரம்யா. என்னோட உயிரே போனாலும் சரி, என்கிட்ட இருந்து இந்த தாலியை நான் உனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க தீபா. மரியாதையா இந்த தாலியை என்கிட்ட கொடுத்துரு, இல்லைன்னா அப்படிங்கிறாங்க ரம்யா. இல்லைன்னா என்னடி சுட்டுருவியா? சுடு பார்க்கலாங்கிறாங்க தீபா. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், என்னடா பண்றதுன்னு தாட்சினியை பார்த்துட்டு இருக்க. ஆனா என் விரல் எல்லாம் வெயிட் பண்ணாத தெரியுமா? இந்த தாலியை என் கையில வாங்கணுங்கிறதுக்காக என் விரல் வெயிட் பண்ணிட்டு இருக்குதுங்கிறாங்க ரம்யா. துப்பாக்கியில் இருக்கிற ஒரு குண்டு போதும் உன்னை சல்லடை ஆக்கிடும். ஒரு வேளை குண்டு பட்டு வலிக்கும்னு நீ நினைச்சின்னா நான் வேணா இந்த பள்ளத்துல இருந்து தள்ளி விட்டுறேங்கிறாங்க ரம்யா. பசியில் இருக்கிற காக்காவும் கழுவும் உன்னை கொத்து தின்னுடும், பரவாயில்லையான்னு கேட்குறாங்க. ஏ அம்மு, உனக்கு என்னடியா இப்படி வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறீன்னு கேட்குறாங்க தீபா. ஆமாண்டி, எனக்கு வெறி தான் பிடிச்சிருக்கு. யார் தெரியுமா? ரம்யா, தமிழ்நாட்டிலேயே பெரிய பிசினஸ் உமன். என்னோட பார்வைக்காக எத்தனை பேர் காத்துட்டு இருக்காங்க தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எத்தனை பேர் காத்துட்டு இருக்காங்க தெரியுமா? நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஆனா நீ சாதாரணமான பொம்பளை, கோயில்ல நாதஸ்வரம் வாசிக்கிறவரோட பொண்ணு. நான் யாரு, நீ யாரு? நீ எந்த விதத்திலயும் எனக்கு மேட்சாக மாட்டேன். இப்படிப்பட்ட உனக்கு அப்படிப்பட்ட மாப்பிள்ளை தேவையாடி உனக்கு? யாருன்னு நினைச்ச? கோடீஸ்வரர், என் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை. அப்படிப்பட்டவரை உன்ன மாதிரி சீப்பான ஆளுக்கு விட்டு கொடுப்பேனா? நெவர், கொடுக்கவே மாட்டேன். கார்த்தி மாதிரி இருக்கிறவரை கட்டிக்கிற தகுதி எனக்கு மட்டும்தான் இருக்குதே தவிர உன்ன மாதிரி சாதாரண பொம்பளைக்கு எல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அம்மு, நீ கோவத்துல பேசாத. யாரை கட்டிக்கணும்னு கடவுள் பண்ற முடிவுங்கிறாங்க தீபா. நான் கும்பிடுற முருகன் தான் கார்த்திக்கு மனைவியாகணும்னு தேர்ந்தெடுத்திருக்காரு, நீ நல்லா புரிஞ்சுக்கோங்கிறாங்க தீபா. ஏய், கடவுள் விட்ட வழியில போறவில்லடி நானு, யாருக்கு யாருன்னு முடிவு பண்றவ நான் தாண்டிக்கிறாங்க ரம்யா. ரியா முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்த்து அந்த காரை ஸ்டார்ட் பண்ணி பாக்குறாங்க. இனிமே இந்த வண்டியை நம்பி பிரயோஜனமே இல்லை அப்படின்னு காரை விட்டு இறங்கி ஓட்டாட்டமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. அம்மா, ஏன் இப்படி எல்லாம் மாறிட்டேன்? நம்ம எல்லாம் 2 பேரும் சின்ன வயசுல இருந்து எப்படி பழகணும், எப்படி விளையாண்டோம், இப்படியெல்லாம் பேசி சிரிச்சோம், இதெல்லாம் நீ மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க தீபா. அப்பவும் சரி இப்பவும் சரி, என் சந்தோஷம் தானே எனக்கு முக்கியம். இப்போ நான் ஆசைப்பட்டதெல்லாம் கார்த்தி, எனக்கு கார்த்தி வேணும். சின்ன வயசுல உயிருக்கு உயிராக பழகணுமே. ஏன் உன் ஃப்ரெண்டோட ஆசை என்னங்கிறத நீ இன்னுமா புரிஞ்சுக்கல? எனக்கு விட்டு கொடுக்கணும்னு உனக்கு தோணலையா? நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன். சின்ன வயசுல எத்தனையோ விளையாட்டுக்களை விட்டு கொடுத்து தானே நான் வந்திருக்கேன். இப்பவும் கார்த்தியே எனக்கு விட்டு கொடு, நான் வேணா உனக்கு என்ன வேணாலும் செய்யறேங்கிறாங்க ரம்யா. என்ன வேணாலும் கேளு, ஆனா என் புருஷனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். கார்த்தி எனக்கு உயிருக்கு மேலானவருங்கிறாங்க தீபா. எனக்கும் கார்த்தி உயிர் தானுங்கிறாங்க ரம்யா. கார்த்தியை மட்டும் நீ எனக்கு விட்டு கொடுத்துட்டீங்கன்னா நான் உனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாங்க ரம்யா. அவர் என் புருஷன், அவர் இல்லைன்னா நான் இல்லை, அவர் கூட நான் கடைசி வரைக்கும் வாழணும்னு ஆசைப்படுறேன்டி. அவர்னா எனக்கு உயிர், அவரை சர்வசாதாரணமாக எனக்கு விட்டு கொடுக்க சொல்றியா? அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்கிறாங்க தீபா. நான் விட்டு கொடுன்னு சொல்றது முன்ன பொருளாக கிடையாது. கார்த்தி எனக்கு கிடைக்கணும், அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேங்கிறாங்க ரம்யா. என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியுமா தெரியாதாங்கிறாங்க. உன் புத்தி என்னன்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாங்க. தெரியுதுல்ல, அப்புறம் என்னடி? கார்த்தியா நீ விட்டு கொடு, அது ஒன்று மட்டும்தான் உனக்கு இருக்கிற இப்போதைக்கு சாய்ஸுங்கிறாங்க ரம்யா. ரம்யா, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படியெல்லாம் என்கிட்டயே பேசுவேன்னு கேட்குறாங்க தீபா. ஊர் உலகத்தில் வேற ஆம்பளையே கிடையாதா? என் புருஷன் தான் உனக்கு கிடைச்சாரா? அவர் ஏண்டி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற? நீ சொல்ற மாதிரி ஊர் உலகத்தில் நல்ல ஆம்பளைங்க இருக்காங்க, ஆனா நான் ஆசைப்பட்டது கார்த்தியை மட்டும்தானே. கார்த்தி மட்டும்தான் என் மனசு முழுக்க இருக்காரு. அப்படி இருக்கிறவரை எப்படி தூக்கி எறின்னு சொன்னா எப்படி நான் தூக்கி எறிவேன்? இந்த ரம்யா ஆசைப்பட்டதை அடையலைன்னா செத்த பணத்துக்கு சமம். அப்படி நான் ஆசைப்பட்டது கிடைக்கலனா நான் இருந்து என்னடி பிரயோஜனங்கிறாங்க ரம்யா. ரம்யா, வாழ்க்கையில எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிடாது. கிடைச்சதை வச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு போக வேண்டியதானே. அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ்ற வாழ்க்கை உனக்கு வேணா செட் ஆகலாம், ஆனா அது எனக்கு அப்படி வாழணுங்கிற அவசியம் இல்லைங்கிறாங்க ரம்யா. நான் நினைச்சதை அடையணும், ஜெயிக்கணும், அப்படிதான் இது நாள் வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன். இனிமேலும் அப்படிதான் நடக்கணும், நான் வாழ போறேங்கிறாங்க ரம்யா. காம்ப்ரமைஸுங்கிறது என் வாழ்க்கையில இல்லவே இல்லை. மரியாதை அந்த தாலியை என்கிட்ட கொடுத்துரும், இல்லைன்னா உன்னை இதே இடத்துல சுட்டு பொசுக்கி புதைச்சிருவேங்கிறாங்க ரம்யா. நீ என்ன பண்ணாலும் சரி, நான் இந்த தாலியை உன்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாங்க தீபா. இந்த தாலி என் கழுத்துல ஏறணும்னு தான் அத்தை இவ்வளவு பெரிய ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. என் விருப்பம் மட்டும் இல்லை, இதுல கார்த்தியோட விருப்பமும் அடங்கியிருக்குங்கிறாங்க தீபா. அதான் கல்யாணம் நின்று பச்சல, அப்புறம் எதுக்கு நீ சும்மா பேசிட்டே இருக்கீங்கிறாங்க. இன்னைக்கு வேணா நின்று இருக்கலாம், ஆனா இந்த தாலி எப்ப இருந்தாலும் என் கழுத்துல தான் ஏறணுங்கிறாங்க தீபா. இந்த தாலியை அத்தை எடுத்து கொடுத்து அவர் கையால இதை நான் கட்டிக்கித்தான் போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க
தீபா. அந்த பக்கமா ஐஸ்வர்யா ஒண்டி நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஐஸ்வர்யா இருக்கிற வரைக்கும் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறாங்க. கார்த்தி கையில வாங்கி கட்டுற வரைக்கும் இந்த தாலியை நான் பொக்கிஷமா வச்சிருப்பேங்கிறாங்க தீபா. இந்த மாதிரி அடம் பிடிக்காதே தீபா, அந்த தாலியை மரியாதையை என் கையில கொடுத்துடுன்னு கேக்குறாங்க ரம்யா. அந்த ஒரே ஒரு தடவை சொல்லிட்டு நல்லா திரும்ப திரும்ப ஏண்டி கேக்குறீங்கிறாங்க தீபா. இந்த தாலியை உங்ககிட்ட கொடுக்க முடியாது, உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோங்கிறாங்க தீபா. நானும் திரும்ப திரும்ப கேட்டுட்டேன், நீ இப்படியெல்லாம் கேட்டா கொடுக்க மாட்டேன், உன்னை சுட்டு தள்ளுனா தான் அந்த தாலியை என் கைக்கு வரும், நான் எடுத்து கட்டிட்டு முடியுங்கிறாங்க ரம்யா. என் வேலையை காட்டிட வேண்டி ஒழுங்கா அந்த தாலியை கொடுங்கிறாங்க. என்ன செத்தாலும் சரி இந்த தாலியை கொடுக்க மாட்டேன்னு தீபா போராடுறாங்க. இந்த பக்கமா ரம்யா சுற்றுவேங்கிறாங்க. கொஞ்சம் ரம்யா அசந்த நேரத்துல தீபா அந்த கையை முறுக்கி பிடிச்சு அந்த துப்பாக்கி அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ரியாவும் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. ரியா, ரம்யா, தீபா 3 பேருத்தோட கையிலையும் அந்த துப்பாக்கி இருக்கு. அங்க சுத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த பக்கமா ஐஸ்வர்யா ஒண்டிக்கிட்டு, ஆஹா இந்த தீபா செத்தானா தான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும்னு ஒண்டி பார்த்துட்டு இருக்காங்க. 3 பேருமே துப்பாக்கியை கைக்குள்ள வச்சுக்கிட்டு போராடிட்டு இருக்காங்க. யாரை சுட்டாங்கன்னு தெரியல, சும்மான்னு ஒரு சவுண்டு கேட்குது. யாரை சுட்டாங்கன்னு நாளைக்கு பார்க்கலாம்.